الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: ولا تؤتوا السفهاء أموالكم التي جعل الله لكم قياما. صدق الله العلي العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய கனவான்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் மனிதனுடைய வாழ்க்கைக்கு, மனிதன் இவ்வுலகில் வாழ்வதற்கு செல்வம் மிக அவசியம் என்பதை அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகிறான். وَلَا تُؤْتُوا السُّفَهَاءَ أَمْوَالَكُمُ الَّتِي جَعَلَ اللَّهُ لَكُمْ قِيَامًا. எந்த பணத்தை, எந்த சொத்து செல்வத்தை நீங்கள் வாழ்வதற்கான ஆதாரமாக அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றானோ, உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையானதாக அல்லாஹ் பணத்தை ஆக்கியிருக்கின்றானோ, அந்த பணத்தை அறிவற்றவர்களிடத்தில் கொடுத்து வீணாக்கி விடாதீர்கள். அதை பாதுகாப்பாக வையுங்கள். ஜஅலல்லாஹு லகும் கியாமா. அந்த பணம் இருந்தால்தான் உங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியும் என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டுகின்றான். இந்த உலகத்தில் மனிதன் வாழ்வதற்கு பணம் அவசியமானதாக ஜஅலல்லாஹ் அல்லாஹ் ஆக்கியிருக்கின்றான் என்பதை அல்லாஹ் தஆலாவே சுட்டிக்காட்டுகின்றான். இந்த உலக வாழ்க்கை சொர்க்கம் அல்ல, கேட்டதெல்லாம் உடனே கிடைத்து விடுவதற்கு. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதன் சாதிக்க வேண்டும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்றாலும் பணம் மிக அவசியமானது என்பதை அல்லாஹ் தஆலா சுட்டிக்காட்டுகின்றான். எனவேதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நஸஈயிலே வருகிறது, ஒவ்வொரு தொழுகையை முடித்த பிறகு அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் குஃப்ரி வல் ஃபக்ரி, யா அல்லாஹ், இறை நிராகரிப்பை விட்டும், குஃப்ரை விட்டும், இன்னும் ஃபக்ர் ஏழ்மையை விட்டும் உள்ளத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். குஃப்ரை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய நபி அவர்கள் உடனடியாக ஏழ்மையை விட்டும் பாதுகாப்பாயாக. நாம் இங்கு சிந்திக்க வேண்டும், குஃப்ரை விட்டு நபி அவர்கள் பாதுகாப்பு தேடினார்களே, அது யாருக்காக? இந்த உம்மத்திற்காக. இந்த என்னுடைய சமுதாயத்தை குஃப்ரை விட்டு நீ பாதுகாத்து விடு, இறை நிராகரிப்பிற்கு சென்று விடக்கூடாது. இதே போன்று என்னுடைய சமுதாயத்தை ஏழ்மையை விட்டு பாதுகாத்து விடு ரப்பே என்று ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை செய்வார்கள் என்று வருகிறது. கணியத்திற்குரியவர்களே, இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அபூ பக்ரா அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இதை ஓதுகிறார்கள். இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு, அவருடைய மகனார் முஸ்லிம், அவருடைய பேரே முஸ்லிம், நம்மள முஸ்லிம் பேர் இருக்கிறது இல்லை, அவர்கள் தந்தையை பார்த்து கேட்கிறார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஏழ்மையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறீர்களே என்று கேட்கும் பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், நபியவர்கள் கேட்டதை நான் தெரிவிப்பேன், எனவே நானும் துஆ கேட்கிறேன் என்று சொன்னால், கணியத்திற்குரியவர்களே, இந்த ஏழ்மை என்பது மிக அபாயமானதுதான். கணியத்திற்குரியவர்களே, சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எப்பொழுது பிறந்தவர்கள் என்றால் ஹிஜ்ரி 97 பிறந்தவர்கள். சஹாபாக்களுடைய காலத்திற்கு அடுத்தபடியாக. நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்றால், அவர்கள் சொல்கிறார்கள், கானல் மாது பீமா மலா யுக்ரஹு, முந்தைய காலத்தில் பணம் காசு வெறுக்கத்தக்கதாக இருந்தது. யார் சொல்றார்? சுஃபியானு ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 97, நாம் இப்பொழுது ஹிஜ்ரி 1445 இருக்கின்றோம். சுஃபியான் ஸௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 97 சொல்கின்றார்கள், முந்தைய காலத்தில் பணத்தை வெறுப்பவர்களாக மனிதர்கள் இருந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில்
அது முஃமின்களுடைய கேடயம் என்று சொன்னார்கள். பணம் காசு இருந்தால் அது கேடயமாக பயன்படுத்தலாம். அதை வைத்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம். அந்த பணம் காசை வைத்து தன்னுடைய ஈமானை கூட பாதுகாத்துக் கொள்ளலாம். காரணம், அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மன் கான ஃபீ யதிஹி மின் ஹாதிஹி ஷைஅன், இந்த பணம் காசு யாருடைய கைவசத்திலாவது இருந்தால் ஃபல் யுஸ்லிஹு, அந்த பணம் காசை பத்திரமாக அதை சீர்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஃபஇன்னஹு ஸமானுன், இது எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? மனிதனுக்கு செலவு செய்வதற்கு பணம் தேவைப்பட்டால் அந்த நேரத்தில் அவனிடத்தில் பணம் இல்லை என்றால் தன்னுடைய மார்க்கத்தை விட்டு விடுவான் என்று சொன்னார். செலவு செய்வதற்கு பணம் காசு இல்லை என்றால் அவன் தன்னுடைய மார்க்கத்தை செலவு செய்து விடுவான். எனவே பணம் காசின் மூலமாக நீங்கள் மார்க்கத்தை பாதுகாத்துக் கொள்ளலாம். எனவேதான் இப்படியும் ஒரு ரிவாயத்தில் வருகிறது, ஏழ்மை இருக்கிறதே அது மனிதனை குஃப்ர் வரை சென்று சேர்த்து விடலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, எனவே பணம் காசு என்பது முஃமின்களிடத்தில் இருப்பது மிக அவசியம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ரு என்ற ஒரு சஹாபியை அழைத்து சொன்னார்கள், அம்ரே, நான் உங்களை இப்பொழுது ஒரு படைக்கு தளபதியாக ஆக்கி அனுப்ப போகிறேன். அல்லாஹ்விடத்தில் இப்படி ஆதரவு வைக்கிறேன், இந்த யுத்தம் முடிந்த பிறகு வெற்றி பெற்று நீங்கள் வருவீர்கள். அதில் உங்களுக்கு அதிகமான கனிமத்துகள் கிடைக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுக்கு நான் எனவே இந்த யுத்தத்திற்கு செல்லுமாறு உங்களை நான் ஆர்வப்படுத்துகிறேன் என்று சொன்ன பொழுது இந்த அம்ரு சஹாபி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் பணம் காசிற்கு ஆசைப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், யா அம்ர், நிஅமல் மாலு ஸாலிஹு லில் மர்இஸ் ஸாலிஹி, நல்ல முறையில் ஹலாலான முறையில் சம்பாதித்த பணம் காசு, நல்ல முறையில் சம்பாதித்த பணம் காசு இருக்கிறதே அது நல்ல மனிதர்களிடத்தில் இருப்பதுதான் நல்லது என்று கூறினார்கள். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, முஃமின்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவது மிக அவசியம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனையோ மனிதர்கள் தன்னுடைய வாழ்நாளில் இப்படி கவலைப்படுவதுண்டு, பணம் இருந்திருந்தால் நான் படித்திருப்பேன். எத்தனையோ பெற்றோர்கள் இப்படி கவலைப்படுவதுண்டு, பணம் இருந்திருந்தால் என்னுடைய பிள்ளையை நான் படிக்க வைத்திருப்பேன். இப்படியும் சில பெற்றோர்கள் கவலைப்படுவதுண்டு. எனக்கு பிறந்த அந்த முந்தைய பிள்ளையை, முதல் மகனை என்னால் படிக்க வைக்க முடியவில்லை, அப்ப காசு பணம் இல்லை கையில, அதனால ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் என்ன செஞ்சிருப்பாங்க, வேலைக்கு அனுப்பியிருப்பாங்க. ஆனா கடைசியா ஒரு பையன் பிறந்திருப்பார், அவர் பிறக்கும் போது கொஞ்சம் பணம் காசு வந்துருக்கும், நல்லா படிக்க வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பெற்றோர்களாகிய இவர்கள் கவலைப்படுவார்கள். அந்த முதல் பையன் படிக்காததுனால கஷ்டப்படுறதை பார்த்து என்ன நினைப்பாங்க, அப்பவே காசு பணம் இருந்தா அவனையும் படிக்க வச்சிருந்திருக்கலாம் என்பதாக. பணம் காசு இருந்திருந்தால் படித்திருக்கலாம், பணம் காசு இருந்திருந்தால் படிக்க வைத்திருக்கலாம், பணம் காசு இருந்திருந்தால் என்னுடைய மகளுக்கு உரிய நேரத்தில் திருமணம் செய்து வைத்திருக்கலாம், பணம் காசு இருந்திருந்தால் நானே உரிய நேரத்தில் திருமணம் செய்திருக்கலாம் என்று எத்தனை ஆண்கள் கவலைப்படுவதுண்டு. எத்தனை ஆண்கள் ஏழ்மையின் காரணத்தினால் மகர் குடிக்க முடியலையே, விருந்து என்னால இப்ப போட முடியாது, அத்தம்மா கையில காசு இல்லை, நான் கொஞ்சம் சம்பாரிச்சு கொஞ்சம் ஆளாக ஆன பிறகு ஒரு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நிலையை அடைந்த பிறகுதான் நான் திருமணம் முடிக்க வேண்டும். நான் இப்பவே திருமணம் முடிச்சா பணம் காசு கையில இல்லாம வீட்டிற்கு வருகின்ற என்னுடைய மனைவியை நான் எப்படி கவனிப்பேன்? பணம் காசு இருந்தால் உரிய நேரத்தில் திருமணம் செய்திருக்கலாமே என்பதாக கவலைப்படுவதுண்டு. ஏன்? பணம் காசு இருந்தால் எத்தனையோ குடும்பத்தில் இப்படி இருக்கிறது. பணம் காசு இருந்தால் என்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டச்சத்தான உணவை வாங்கி கொடுத்திருக்கலாமே, அந்த மாதிரியான பழங்கள்லாம் வாங்கி கொடுக்க காசு இல்லையே என்று கவலைப்படுவதுண்டு. ஏன்? இதையெல்லாம் தாண்டி பணம் காசு இருந்தால் அல்லாஹ்வின் பாதையில் கூட செலவு செய்யலாமே. சஹாபாக்களுக்கு இந்த கவலை இருந்தது. ஏழ்மையான சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, அஹ்லு ஸர்வா, செல்வம் படைத்தவர்கள், அஹ்லு துசூர், செல்வம் படைத்தவர்கள், ரஹப பித்தரஜாத் வல் நஈமில் முகீம், அவர்கள்
சொர்க்கத்தின் அந்தஸ்துகளை எல்லாம், இன்னும் சொர்க்கத்தின் நிலையான இன்பங்களை எல்லாம் தட்டி சென்று விட்டார்களே என்று கூறினார்கள். நபி அவர்களுக்கு தெரியும் என்ன சொல்ல வராங்கன்னு. அந்த ஏழை சஹாபாக்களை கொஞ்சம் பேச விடணும்ல, கேட்டாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்களும் தொழுகிறோம், செல்வம் படைத்தவர்களும் தொழுகிறார்கள், நாங்களும் நோன்பு வைக்கிறோம், செல்வம் படைத்தவர்கள் நோன்பு வைக்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஜிஹாத் செய்கிறோம், செல்வம் படைத்தவர்கள் ஜிஹாத் செய்கிறார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்கள், எங்களால் செலவு செய்ய முடியவில்லை. அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா மேல் மிச்சமாக காசு பணத்தை தந்திருக்கின்றான். அந்த மேல் மிச்சமான காசு பணத்தை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்கள். இன்னும் சில ரிவாயத்துகள் இப்படி வருது, அடிமைகளை உரிமையிடுகிறார்கள். ஆனால் எங்களால் அப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் செய்ய முடியவில்லையே, அவர்களுடைய அந்த நன்மையை அடைவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாருங்க, இப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்கறதே இல்லை. ஏழையா இருக்கவங்க அப்படிலாம் நினைக்கிறாங்களா அப்படின்னா நினைக்கிறது இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? இந்த பணக்காரங்க இந்த மாதிரியான சேவைகள்லாம் செய்யறது இல்லை, அவங்களும் ஏழை மாதிரியே இருக்கிறாங்க. இந்த பணக்காரங்க தாரம் தர்மம் செய்யறத பார்த்தா இவங்களுக்கு ஆசை வரணும், அவங்க அவரை பார்த்தா ஏழையா இருப்போன்ற மாதிரி தோணுது. அந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், செல்வம் படைத்த சஹாபாக்கள், அந்த ஏழையான சஹாபாக்கள் பொறாமைப்படும் அளவிற்கு அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்கிறார்கள். இதை பார்த்து அந்த சஹாபாக்கள் கேட்ட பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள், சரி, நான் உங்களுக்கு ஒன்றை கற்றுத் தருகிறேன், அதை நீங்கள் செய்தால் உங்களுக்கு முன்பிருந்தவர்கள் எந்த நன்மைகளை எல்லாம் தட்டி சென்றார்களோ அதை நீங்கள் அடைந்து கொள்ளலாம். உங்களுக்கு பின்னால் வருபவர்கள் கூட உங்களை முந்த முடியாது. எல்லா அமல்களை விட எல்லோருடைய அமல்களை எல்லாம் நீங்கள் தட்டி செல்லலாம், நீங்கள் அடைந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட ஒரு அமலை உங்களுக்கு கற்றுத் தருகிறேன் சொல்லிட்டு ஒரு இக்கண்ணை வச்சுட்டாங்க. அதே அமலா அவங்களும் செய்ய ஆரம்பிச்சுட்டா ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 தடவை சுப்ஹானல்லாஹ் என்று சொல்லுங்கள், 33 தடவை அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள், 33 தடவை அல்லாஹு அக்பர் என்று சொல்லுங்கள். சில ரிவாயத்துகள் 34 வருது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை சொல்லி வாருங்க. ஏழையான சஹாபாக்கள் ஆரம்பிச்சிட்டாங்க, உடனே அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளாம் ஒருத்தர் அமல் செய்யறத பார்த்தா அவர் என்னமோ ஓதுறாரு அப்படிலாம் வராது கவனம். ஆனால் சஹாபாக்கள் அல்லவா, அந்த செல்வந்த சஹாபாக்கள் பார்த்தாங்க, இந்த ஏழை சஹாபாக்கள் மட்டும் தொழுதுட்டு என்னமோ ஓதுறாங்களே அப்படின்னு கவனமா கேட்டு ஓத ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே இந்த ஏழை சஹாபாக்கள் வந்துட்டாங்க, யார சொல்லலாம், இந்த அமலை எங்களிடத்திலிருந்து எப்படியோ அவங்க கேட்டு அமல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, நான் என்ன செய்யறது? அப்பொழுது நபி அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ذَلِكَ فَضْلُ اللَّهِ يُؤْتِيهِ مَن يَشَاءُ. என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, அல்லாஹ் நாடியவர்களுக்கு அந்த செல்வத்தை தருகிறான். அவர்களுடைய அந்த சேவையை உங்களால் அடைய முடியாது. அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு அந்த பணம் காசை கொடுக்கிறான் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்றால், அந்த பணம் காசின் மூலமாக அல்லாஹ்வையும் அடைய முடியும். அதற்கு அந்த பணம் காசு தேவை என்ற காரணத்தினால் தான் அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபியை பார்த்து சொல்கிறான், நபியே, நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், ஆனால் அதே நிலையில் உங்களை வைக்கவில்லை. வவஜதக ஆயிலன், அல்லாஹ் உம்மை ஏழையாகத்தான் பெற்றுக்கொண்டான். ஆரம்பத்தில் நீங்கள் ஏழையாக இருந்தீர்கள், ஃபஅக்னா, பிறகு அல்லாஹ் உங்களை செல்வந்தராக அல்லாஹ் ஆக்கினான். எனவே கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சமுதாயம் ஏழ்மை நிலையிலேயே இருக்கக்கூடாது. ஒரு ஏழை அவர் ஏழையாகவே இருக்கக்கூடாது. இஸ்லாம் அதை விரும்பவில்லை. ஏழையாக இருப்பவர் அவர் செல்வந்தராக மாற வேண்டும். இந்த சமுதாயம் ஏழ்மையில் வாடுகிறது. இன்று உலக வரைபடத்தில் ஏழை நாடுகள் என்று எதையெல்லாம் குறிப்பிடுகிறார்களோ அதில் 99% முஸ்லிம் நாடுகளாக இருக்கும். ஒரு நாட்டிலே ஏழைகள் எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள் என்ற சதவீத கணக்கை எடுத்தால் பெரும்பான்மையான மக்கள் அந்த ஏழ்மை நிலையில் இருப்பவர்கள் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். ஒரு நாட்டிலே படிப்பறிவு இல்லாதவர்கள் என்ற கணக்கை எடுத்தால் அதில் பெரும்பான்மையாக முஸ்லிம் சமுதாயம் முன்னேற்றம் அடையாத சமுதாயமாக, ஏழ்மையில் உழலுகின்ற சமுதாயமாக, படிப்பறிவற்ற சமுதாயமாக இஸ்லாமிய சமுதாயம் இருக்கிறது. இந்த சமுதாயத்தை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்வது, நாம் முன்னேற்றம் அடைவது, ஒவ்வொரு தனி மனிதனும் முன்னேறுவது நம்முடைய லட்சியமாக இருக்க வேண்டும்.
இந்த சமுதாயம் எப்படி முன்னேறும்? எப்படிங்க தானா முன்னேறிடுமா? ஒவ்வொரு மனிதனும் நினைக்க வேண்டும், நான் முன்னேற வேண்டும், நான் வளர்ச்சி அடைய வேண்டும். தனி மனிதனுடைய வளர்ச்சி தான் சமுதாயத்தின் வளர்ச்சி. சும்மா எல்லாரும் சேர்ந்து சமுதாயத்தை தூக்கி பிடிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுடைய இலக்கை நியமிக்க வேண்டும். நான் எப்படி முன்னேற வேண்டும், என்னுடைய பிள்ளைகளை எப்படி முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும், நான் என்னுடைய இந்த பணம் காசை வளர்ச்சி பாதையில் எப்படி கொண்டு செல்வது. கணியத்திற்குரியவர்களே, சொத்து செல்வத்தை அப்படியே வைக்கக்கூடாது, அதை வளர்ச்சி பாதையிலே கொண்டு செல்ல வேண்டும் என்பதை நபி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள். இந்த ஏழைகள், அனாதைகள், சிறுபிள்ளைகள் இருக்காங்க இல்லையா, அவர்களுடைய காசு பணத்தை பராமரிப்பதற்கு யார் இருக்கணும்? குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் பொறுப்பாளி இருக்கணும். அத்தா மூத்தா போயிட்டாரு, சின்ன பிள்ளையை விட்டுட்டு மூத்தா போயிட்டாரு. இப்ப இந்த சின்ன பிள்ளையை பராமரிக்கிறது யார் வரணும்? சச்சா முன்னுக்கு வரணும், இல்ல தாய் மாமா முன்னுக்கு வரணும். இப்படி முன்னுக்கு வருவாங்க இல்லையா, அவர்களை பார்த்து நபி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த சிறிய பிள்ளை அனாதைக்கு சொத்து செல்வங்கள் இருக்கிறது, அதுல இருந்து நீங்க ஜக்காத்தை வருஷம் வருஷம் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது குறைய ஆரம்பிக்கும். எனவே முறையாக அது எத்தீமான பிள்ளையுடைய செல்வத்தை இப்படி வியாபாரத்தை அப்படி நினைக்காதீங்க. அந்த பிள்ளையுடைய அந்த சொத்தை, அந்த அனாதையின் சொத்தை நீங்கள் வளர்ச்சி பாதையில் போடுங்கள் என்று நபி அவர்கள் சொன்னார்கள், வலியுறுத்தினார்கள். என்றால் செல்வம் படைத்தவர்கள் கூட தன்னுடைய செல்வத்தை அப்படியே முடக்கி வைக்க முடியாது, முடக்கி வைக்க கூடாது. அதை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்று மார்க்கம் விரும்புகிறது. அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏழ்மை நிலையில் இருந்து மிகப்பெரிய செல்வந்தராக நாம் ஆக்கினோம் என்று குர்ஆனில் சூரத்துல் வஹாவில் சொல்கிறார். கணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு கொடைவள்ளலாக, எந்த அளவிற்கு செல்வ சீமானாக மாறினார்கள் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் வருகிறது, மா சுஇலன் நபியு அன் ஷைஇன் கத்து ஃபகால லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதையாவது கேட்டு அவர்கள் ஒரு காலும் இல்லை, என்னால் முடியாது என்று சொன்னதே இல்லை. கத்துன்னு சொன்னா ஒரு காலம்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையாவது வந்து கேட்டால், எந்த உதவியை கேட்டாலும் நபி அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒருபோதும் லா, இல்லை, என்னால் முடியாது என்று சொல்லவில்லை. அந்த அளவிற்கு அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை செல்வ சீமானாக ஆக்கினான். நமக்கெல்லாம் தெரியும், புகாரியில் வருகின்றது, ரமலானுடைய மாதத்தில் நாம் கேள்விப்பட்ட ஒரு பிரபல்யமான ஹதீஸ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்வார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவார்கள், அஜ்பதுன் நாஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் மக்களிலேயே மிகப்பெரிய கொடைவள்ளலாக. ஜூத் அப்படின்னா கொடை, அஜ்வது அப்படின்னா மிகப்பெரிய, அக்பர்னு சொல்றோம்ல மிகப்பெரியவன், அக்பர் மாதிரியே இருக்கும் பாருங்க. அஜ்வது, அஜ்வதுனா மிகப்பெரிய கொடைவள்ளலாக. அஜ்வதுன் நாஸ், மக்களிலேயே மிகப்பெரிய கொடைவள்ளலாக, வாரி வழங்கக்கூடியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் திகழ்ந்தார்கள். அவர்கள் ரமலான் மாதத்தை அடைந்து விட்டால், அல்லாஹ் அக்பர், நம்மள கூட பார்க்கறோம்ல, கொடுக்குறவங்க ரமலான் மாதம் வந்து என்ன செய்வாங்க? அதிகமாக கொடுப்பாங்க. ரமலான் மாதம் வந்து விட்டால் இன்னும் வேகமாக கொடுப்பார்கள். அந்த ரமலான் மாதத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்து விட்டால், ஹதீஸ்ல வருது, மழை காற்றை விட, புயல் காற்றை விட வேகமாக வாரி வழங்குவார்கள் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வ செழிப்பையும் கொடுத்தான். கணியத்திற்குரியவர்களே, ஹதீஸ்ல வருது, ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சுன்னா, ஏதாவது ஒரு ஜனாசா வந்தா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்க? மரணித்தவர்களுடைய குறையை பேசாதீர்கள் சொல்லியிருக்காங்களா இல்லையா? மரணித்தவர்களுடைய நல்லதை பற்றி மட்டும் பேசுங்கள் அப்படின்னு ஹதீஸ்ல இருக்கு. நம்மள சில பேர் என்ன செய்வாங்க, இந்த மௌத்தா போனவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு அந்த ஹதீஸை சொல்லிவிட்டு பேசுவாங்க. அல்லாஹ் அக்பர், ஹதீஸை சொல்லி நினைவுபடுத்திட்டு பேசுவாங்க. எவ்வளவு பெரிய குற்றம்! கணியத்திற்குரியவர்களே, மரணித்தவர்களுடைய குறையை பேசாதீர்கள் என்று சொன்ன நபி அவர்கள் ஜனாசா வந்தா ஒரு கேள்வி கேட்காம விட மாட்டாங்க. இவருக்கு கடன் இருக்கான்னு கேட்பாங்க. கடன் இருக்குன்னு சொன்னா உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் தொட வைத்து விடுங்கள் அப்படின்வாங்க. சாபாக்கள் விடுவாங்களா? யார சொல்ல, நீங்களே தொலை வைங்க, அவங்களுக்கு அந்த கடனுக்கு நாங்கள் பொறுப்பெடுத்துறோம். இன்னைக்கெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டியா போயிடுச்சு. யார் தெரியுமா ஏலான் பண்றா? அதாவது இந்த மையத்திற்கு ஏதாவது கடன் இருந்தா எங்ககிட்ட வாங்கிக்கிங்க அப்படின்னு யார் ஏலான் பண்றான்னா, அந்த மையத்துக்கு சுத்தமா கடனே இல்லைன்னு நல்லா தெரியும். யார்கிட்டையும் அவர் கடன் வாங்கல. ஒரு பள்ளிவாசலுக்கு போனா பெண் மையத்து
பருதானா அப்படி பருதா, வீட்டை விட்டு வெளியிலே வர மாட்டாங்க அந்த பெண்மணி. அந்த பெண்மையத்தை வச்சுக்கிட்டு 10 நிமிஷம் பேசுறார். எங்களுடைய தாயார் அவர்கள் யாரிடத்திலாவது கடன் வாங்கினால், பள்ளிவாசலுக்கு யார் வந்திருக்கா? ஆண்கள் இருக்கிறது மையத்து, பெண் மையத்து. இந்த பெண் மையத்து ஆண்கள் கிட்ட என்ன காசு? அப்ப என்னன்னா, கடன் இல்லைன்னு நல்லா தெரிஞ்ச பிறகு ஏன்னா நிறைய பண்றாங்க. கடன் நிறைய இருக்குன்னு வைங்க, கமுக்கமா கொண்டு போய் வந்துடுறாங்க. கணியத்திற்குரியவர்களா ஃபார்மாலிட்டி ஆயிடுச்சு. சும்மா குடும்ப பெருமையை காமிக்கிற மாதிரி, கடன் இருந்தா வந்து வாங்கிக்கிங்க, எங்க அத்தா கடனே இல்லை அப்படின்ற மாதிரி. கடன் இருந்தா அவர்தே வாங்கிக்கின்றோம். கணியத்திற்குரியவரை சொல்ல வருவது, நபியவர்கள் கேட்பார்கள் கடன் இருக்கிறதா? முதல் கேள்வி. ஆம் கடன் இருக்கிறது என்று சொன்னால் இரண்டாம் கேள்வி, கடனை அடைப்பதற்கு எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா? இந்த ஹதீஸில் இருந்தா ஒன்று சொல்லுவாங்க, கடன் வாங்கும் போது என்ன யோசிக்கணும் தெரியுங்களா? இந்த கடனை அடைப்பதற்கு ஏதாவது பேக்ரவுண்ட் இருக்கா? நமக்கே யோசிக்கணுமா? ஏதாவது இடம் வாங்கி போட்டிருக்கோமா? ஏதாவது சொத்து செல்வம் இருக்கா? நகை இருக்கா? கடையில சரக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும். இல்லைன்னா கடன் வாங்கக்கூடாதுன்றாங்க. ஒரு கால் சம்பாதித்து என்னால் கொடுக்க முடியவில்லை என்றால் ஏதாவது சொத்து இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அதைத்தான் நபி அவர்கள் கேட்பார்கள். மரணித்து விட்டார், கடன் இருக்கிறது என்று சொல்கிறீர்கள், அந்த கடனை அடைப்பதற்கு எதையாவது விட்டு சென்றிருக்கிறாரா? இரண்டாவது கேள்வி. ஆம் விட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னா உடனே ரசூலுல்லாஹ் தொழ வச்சிருவாங்க. இந்த இரண்டாவது கேள்விக்கு இல்லைன்னு பதில் வந்துச்சுன்னு வைங்க, அப்ப சொல்லிடுவாங்க உங்களுடைய சகோதரருக்கு நீங்க தொழ வச்சிருங்க. அப்ப ஒரு மையத்துக்கு அபூ கத்தாதா ரலியல்லாஹு பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. யார ரசூலுல்லாஹ், இவருடைய கடனுக்கு நான் பொறுப்பு, தொழுவைங்க யார ரசூலுல்லாஹ், நீங்க தொழ வச்சிருங்க யார ரசூலுல்லாஹ். உடனே ரசூலுல்லாஹ் தொழ வச்சுட்டாங்க. மறுநாள் பாக்குறாங்க ரோட்ல, கேட்காங்க அபூ கத்தாதா, ஒன்னும் பெரிய கடன் இல்ல, 2 தீனார். 2 தீனார்னு சொன்னா ஏறத்தாழ 9 கிராம் தங்கத்தின் அளவு. அதாவது இந்த காலத்துல சொல்றதா ஒரு சவரனை விட கொஞ்சம் கூட, 8 கிராமை விட கொஞ்சம் கூட, அவ்வளவுதான் கடன். ஒரு 50,000 கடன் வைங்களேன். மறுநாள் பார்த்து கேட்குறாங்க, என்ன கடன் அடைச்சிட்டீங்களா, பொறுப்படுத்தீங்களேன்னு. அப்போ அபூ கத்தாதா சொல்கிறாங்க, யார் ரசூலுல்லாஹ் நேற்று தானே மூத்தா போனாருன்றாங்க. அதுக்குள்ளையா அடைச்சிட முடியும், நேற்று தானே மூத்தா போனாரு அப்படின்றாங்க. மறுநாள் பார்க்குறாங்க, ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, என்னாச்சு கடன் அடைச்சிட்டீங்களா? ரசூலுல்லாஹ் இல்லை, ரசூலுல்லாஹ் விசாரிச்சுட்டாங்கல்ல, கடன் அடைச்சிட்டேன்னு சொன்ன பிறகு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆல் ஆன பரதத் ஜில்ததுஹு, இப்பொழுதுதான் அவருடைய தோல் குளிர்ச்சி அடைந்தது என்று சொன்னார். இப்பொழுதுதான் அவருடைய தோல் குளிர்ச்சி அடைந்ததுன்னா என்ன அர்த்தம்? இவ்வளவு நேரம் நரக நெருப்பு தீண்டியது, கடன் அடைச்ச பிறகுதான். இப்ப இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா எந்த அளவிற்கு நபியவர்களுக்கு செல்வ செழிப்பை வளர்ச்சியை கொடுத்தான் என்றால், கணியத்திற்குரியவர்களே, அபூ தாவூதுல ரிவாயத் வருது, இதுவரைக்கும் சொன்னது புகாரில இருக்கு. இதே ரிவாயத்துடைய தொடர்ச்சி அதே அபூ கத்தாதா சொல்றாங்க, அபூ தாவூதுல வருது. இப்படிதான் ரசூலுல்லாஹ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா ஃபலம்மா ஃபதஹல்லாஹு அலா ரசூலிஹி, எப்பொழுது அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செல்வத்தை திறந்து கொடுத்தானோ அப்பொழுது அறிவிப்பு செய்தார்கள், உங்களில் யாராவது மரணித்தால், உங்களில் யாராவது மரணிக்கும் பொழுது கடனை விட்டு சென்றால் அந்த கடனை அடைப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார்கள். உங்களில் யாராவது மரணிக்கும் பொழுது அனாதையான சிறு சிறு குழந்தைகளை விட்டு சென்றால் அந்த குழந்தைகளை வளர்ப்பது என்னுடைய பொறுப்பு என்று சொன்னார்கள். உங்களில் யாராவது மரணிக்கும் பொழுது சொத்து செல்வத்தை விட்டு சென்றால் அது எனக்கு வேணாம், அது அவங்க பிள்ளைங்க வச்சு அனுபவிக்கட்டும், கடனை விட்டுட்டு போன என்கிட்ட வாங்க, நான் கொடுக்கிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுத்தான் என்றால் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க மாட்டானா? கணியத்திற்குரியவர்களே, எனவே பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி முஸ்லிம்களாகிய நமக்கு மிக முக்கியமானது என்பதை மறந்துவிடக் கூடாது. சஹாபாக்கள் எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க, எந்தெந்த சஹாபாக்கள் எல்லாம் செல்வந்தர்களாக இருந்தார்களோ அவர்களுடைய ஆரம்ப நிலை எப்படி இருந்துச்சுன்னு சொன்னா ஏழ்மையில தான் இருக்கு. செல்வந்த சஹாபி அப்படின்னு சொன்னாலே நமக்கு கவனத்தில் வர்றது எந்த சஹாபி? அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர்களுடைய நிலைமை என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த சஹாபாக்களில் ஒருவராகத்தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு வைத்தார். முஹாஜிர் சஹாபி. இந்த மக்காவை விட்டு மதீனாவிற்கு வந்த சஹாபாக்களை பற்றி சொல்கிறான், லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன். மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வந்தவங்க முஹாஜிரின்னு சொல்லுவோம். அல்லாஹ் சொல்றான் லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன். முஹாஜிரின்கள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? ஃபகீர்கள், ஃபுகராக்கள், ஏழைகள் என்று சொல்கிறான். அவங்க மக்காவை விட்டு மதீனாவுக்கு வரும்போது ஃபகீரா தான் வந்தாங்க. கையில எந்த காசு பணமும் கிடையாது,
கையில எந்த நயா பைசா கிடையாது. எல்லாத்தையும் சொத்து செல்வம் அனைத்தையும் விட்டு விட்டு வந்தார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, ஆரம்ப காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர்களுக்கு சமமாக பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி கூட அந்த சஹாபாக்களுக்கு ஈடாக முடியாது. ஆரம்ப கால சஹாபாக்கள் செய்த தியாகம், செல்வ சீமானாக இருந்தவர்கள் எல்லாம் ஒரே நாளில் ஏழைகளாக மாறி மதீனாவிற்கு வந்தார்கள். இந்த தீனுக்காக, இஸ்லாத்திற்காக, நம்முறை மார்க்கத்தை சேர்ப்பதற்காக ஃபகீர்களாக. டோட்டல் முஹாஜிரின்கள் எல்லாரையும் ஃபகீர்னு தான். இந்த ஃபகீர்னு சொன்னதுனால இதுல இருந்து ஒரு மசாயில் கூட எடுக்கிறாங்க. என்ன தெரியுங்களா? அல்லாஹ் தஆலா என்ன சொல்லிட்டான்? ஃபகீர்னு சொல்லிட்டு. ஃபகீர்னா யாரு? எதுவுமே இல்லாதவங்க. ஆனா அவங்களுக்கு மக்கால வீடு இருக்க, மக்காவில் தோட்டம் எல்லாம் இருக்க. அல்லாஹ் ஃபகீர்னு சொல்றானே என்ன அர்த்தம் தெரியுங்களா? அதெல்லாம் அவங்க கையை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். மக்கா வெற்றிக்கு பிறகு இவர்கள் எல்லாம் எங்க போறாங்க? வெற்றி அடைஞ்சு மக்காவுக்கு போறாங்க. ஏன் வீடு, ஏன் தோட்டம் எந்த சஹாபியும் அங்கு இருக்கவில்லை. ஏன்? அல்லாஹ் என்ன சொல்லிட்டான்? ஃபகீர்ன்டா. கை வசத்திலே இருந்துச்சு. உதாரணத்துக்கு பாருங்க, ஒருத்தருக்கு திருநெல்வேலியில சொத்து இருக்கு, அவர் மெட்ராஸ்ல இருக்கிறாரு, ஃபகீர்னு சொல்லுவோமா? அது திருநெல்வேலியில பெரிய சொத்து இருக்கு, மக்காவில் சொத்து இருக்கிறது, ஆனால் ஃபகீர் என்று சொல்கிறான். காரணம் என்ன தெரியுமா? மக்காவில் இருந்த சொத்துகள் எல்லாம் கை மாறிவிட்டது, உங்களுடைய கைவசத்தில் எதுவும் இல்லை, நீங்கள் ஃபகீர்களாக மாறிவிட்டீர்கள். அதனாலதான் எந்த சஹாபியும் மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு எங்க இல்ல, மக்கால ஒரு சஹாபி கூட இல்லை. காரணம் என்ன தெரியுங்களா? மக்கா, அந்த மக்காவை விட்டு நபி அவர்கள் கிளம்புகிறார்கள். நபி இல்லாத மக்காவில் எங்களால் இருக்க முடியாது, எல்லாம் கிளம்பி போயாச்சு. இங்க எங்களுக்கு எங்க சொத்து செல்வா இருக்கு? நான் சொல்ல வருவது, ஃபகீர்களாக சென்றார்கள். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மதீனாவிற்கு செல்லும் பொழுது ஃபகீர் என்பது மட்டுமல்ல, ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டு நடைபெற்ற உஹது யுத்தம், கடுமையான யுத்தம், நமக்கு தெரியும் உஹது யுத்தம். அந்த உஹது யுத்தத்தில் 20 இடங்களில் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு காயம் ஏற்பட்டுச்சு. 20 இடம். அதுல ஒரு காயம், பலத்த காயம் காலில் ஏற்பட்டது. ஹிஜ்ரி 3ஆம் ஆண்டுங்க. பலத்த காயம் காலில் ஏற்பட்டதினால் வாழ்நாள் முழுவதும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நொண்டியாக நடந்தார். லேசா நொண்டி நொண்டி தான் நடப்பாங்க. அந்த நொண்டி நொண்டி நடந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறினார்கள் தெரியுமா? அவங்க மரணிக்கும் போது இப்படி ஒரு வசியை செய்யறாங்க, என் சொத்து செல்வத்தில் ஏழைகளுக்கெல்லாம் கொடுத்து, இந்த ஏழைகளும் கொடுத்த பிறகு பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களுக்கு கொடுக்கணும் பங்கு வச்சுன்றாங்க. யாருக்கு? பத்ர் சஹாபாக்களுடைய முக்கியத்துவத்தை பாருங்க. என்ன சொல்றாங்க? பத்ர் ஏழைங்களுக்கு கொடுங்க, இல்ல பத்ர்ல கலந்தவங்களுக்கு கொடுங்க. பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்கள் ஏழையா? பத்ர்ல கலந்து கொண்ட சஹாபாக்களில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வருவாங்க. அவங்க கலந்து கொள்ளாவிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க சொன்னாங்க. அதனால பத்ர்ல கிடைச்ச அந்த கனிமத்தை யாருக்கு பங்கு வச்சு கொடுத்தாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு பங்கு வச்சு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க இல்லையா, பத்ர்ல யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுக்கு எல்லாம் என் சொத்தை கொடுங்கன்னு. அப்ப அவங்க வஃபாத் ஆகும்போது பத்ர்ல கலந்து கொண்ட மொத்த சஹாபாக்கள் 313 பேர் இல்லையா, அதுல 100 சஹாபாக்கள் உயிரோட இருக்காங்க. அதுல ஒருத்தர் உஸ்மான் ரலியல்லாஹு. உஸ்மான் ரலியல்லாஹு யாருங்க? உஸ்மானே கனி, மிகப்பெரிய செல்வந்தர். ஆனா அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹுடைய வசியத்துல அந்த காசு யாருக்கும் கிடைச்சது? உஸ்மானிய கனி ரலியல்லாஹு கிடைச்சது. எவ்வளவு தெரியுங்களா கிடைச்சது? 400 தீனார் கிடைத்தது. எவ்வளவு கிடைச்சு? 400 தீனார். 400 தீனார்னா இப்பெல்லாம் 1.25 கிலோ தங்கத்துக்கு சமம். எவ்வளவுங்க? 1.25 கிலோ தங்கம். எத்தனை பேர் கிடைச்சிச்சு? 100 பேர் கிடைச்சு. அதுல உஸ்மான் கிடைச்சிச்சுன்னு சொன்னா அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய செல்வந்தராக மாறினார்கள். கணியத்திற்குரியவர்களே, அந்த அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு ஒருத்தர் கேட்டார், நீங்க மக்காவில இருந்து மதீனாவுக்கு வரும்போது ஃபகீர் சாபா தானே வந்தீங்க, எதுவுமே இல்லாம வந்தீங்களே? ரிவாயத்துல வருது, அவங்களுடைய தங்கத்தை கோடாரி வச்சு வெட்டினாங்க, வெட்டி வெட்டி பங்கு வச்சாங்களாம். எப்படி இவ்வளவு பெரிய செல்வத்துக்கு ஆளானீங்க என்று கேட்கும் பொழுது அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், சலாசுன், 3 விஷயத்தை நான் கடைபிடித்தேன். 3 விஷயத்தை நான் கடைபிடித்தேன். சுருக்கமாக சொல்கின்றேன், இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச அடுத்த வாரம் இது விரிவாக சொல்லப்படும். சலாசுன், 3 விஷயத்தை கடைபிடித்தேன். மா ரதத்து ரிபஹன், எந்த லாபத்தையும் நான் விட மாட்டேன். மா ரதத்து ரிபஹன், குறைஞ்ச லாபத்துக்கு தான் கேட்கிறாரோ கொடுத்துருவேன், சரக்க தள்ளிடுவேன். மா ரதத்து ரிபஹன், எந்த குறைவான லாபத்தை கூட நான் விட மாட்டேன். இரண்டாவது சொன்னார்கள், வலா தலப மின்னி ஹயவானுன் ஃபஅக்கர்து பைஅஹு,
எந்த உயிரினம் வந்து என்னிடத்தில் வியாபாரம் செய்ய வந்தாலும், எந்த மனிதன் கூட சொல்ல, எந்த உயிரினம் என்னிடத்தில் வியாபாரம் செய்ய வந்தாலும் வியாபாரத்தை பிற்படுத்த மாட்டேன், உடனே வித்துருவேன். இவர் கம்மி ரேட்டு தானே கேட்பாரு. அப்படியே சில பேர் சரக்கை காமிக்க மாட்டாங்க, இவன் வாங்க மாட்டான் அப்படின்னு காமிக்க மாட்டாங்க, வெறுத்து போயிடுவார் வேற கடைக்கு. ஆனால் நான் என்ன செய்ய மாட்டேன், எந்த உயிரினம் வியாபாரம் செய்ய வந்தாலும் நான் வியாபாரத்தை பிற்படுத்த மாட்டேன். அதாவது அதிகமான லாபம் கிடைக்கும் என்று சரக்க ஸ்டாக் வைக்க மாட்டேன். அடுத்து சொன்னார்கள் இதுதான் ரொம்ப முக்கியமானது, கடனுக்கு வியாபாரம் செய்யவே மாட்டேன்ட்டாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுங்களா? நான் கடனா சரக்க வாங்கிட்டு வரவும் மாட்டேன், கடனா சரக்க விற்கவும் மாட்டேன். இன்னைக்கு பெரிய தலைவலியே இதுதான். இவர் வாங்கின சரக்கும் கடனுக்கு, இவர் வித்த வியாபாரமும் கடனுக்கு. அப்ப என்ன தெரியுமா நடக்குது மார்க்கெட்ல? போலியான வியாபாரம் நடக்குது. ஏன்? வித்த சரக்கும் இவருது இல்லை, வாங்கிட்டு போனாரு அவருதான், அது போலியான வியாபாரம். இதனால பெரிய தலைவலிங்க. ஏன்னா இவர் யார்கிட்ட கடனா வாங்கினாரோ அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, இவருக்கு யாரு கடனா கொடுத்தாரோ அது கொடுக்கவும் மாட்டான். பெரிய தலைவலி, டென்ஷன். வியாபாரிகளுக்கு தூக்கம் வர்றது இல்லை. காரணம் அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான், இவன் கொடுக்க மாட்டேங்கிறான். பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டு வந்தாங்க. ஆனால் அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் கடனுக்கு வாங்கினதும் இல்லை, கடனுக்கு விற்றதும் இல்லை, குறைந்த லாபத்துக்கு சொந்த பணத்தில் வியாபாரத்தை செய்தேன், வெற்றி அடைந்தேன் என்பதாக அப்துல் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிக அழகான நுணுக்கங்களை, வியாபார நுணுக்கங்களை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அமல் செய்து நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய வியாபாரத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் வழங்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.